நேற்று திவாகர் வந்து அந்த அந்த டாஸ்க் அப்போ பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாரு. தகுதி இல்லை, தராதரம் இல்லை, உன் தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ பேசுகிற அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு அவருக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கு அவரே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் கேட்குறாங்க, பார்வதி பண்ணுறதா உங்கள் கண்ணுக்கு தெரியுதா, இது தெரியலையா உங்களுக்கு, எஃப்ஜே பண்ணுறது, சபரி பண்ணுறது, கனி பண்ணுறது அப்போ கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன ஹார்ம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நேற்று அந்த சிட்டே பிக் பாஸ் போட்ட பெரிய சதி. அதில் எல்லாமே வந்து பார்வதிக்கு திவாகருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான். இன்ஃபேக்ட் பார்வதிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் அவரே மோஸ்ட்லி எல்லா சிட்டும் எழுதியிருக்காரு. அந்த ஒரு நிமிஷம் சபரிக்கு, மேல் மாடி காலின்னு இப்படி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வேறு யாரையும் எழுதியிருக்காங்க. சாப்பிட்றது தூங்குறது ரிப்பீட், அதில் பார்வதி வரமாட்டாங்க. சமையல், அதில் பார்வதி வரமாட்டாங்க. ஸோ ஒரு 5-6 சிட்டு தவிர மற்றபடி மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து பார்வதிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் பிக் பாஸே கொளுத்தி போட்டிருக்காரு. ஸோ அதனால் இவங்க சொல்கிறாங்க, இப்போ என்னென்னா நிறைய போலீஸ் சேர்ந்து ஒரு திருடனை பிடிச்சா வந்து அதுக்கு பேர் குரூப்பிசமா? இது அப்படி கிடையாது. அவன் தப்பு பண்ணானா அவனை பிடிக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்வதி பிடிக்கிறாங்க. ஆனால் அதை வந்து எல்லாருமே வந்து அதை பார்வதி அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்கன்னு. அவங்க கொஞ்சம் அன்பாக பேசினா அவங்கள்ட்ட எல்லாருமே அன்பாக பேச தான் செய்கிறாங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃபன்னியாக பண்ணுறாங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அது பண்ணுறதுலாம். பட் இந்த ப்ரொவோக்கிங் கேம் ஆடுறது, அப்புறம் ஏதாவது ஒன்று பிக் பாஸ் ஒன்று சொன்னால் அதை காதலையே கேட்க முடியாத அளவுக்கு ஒவ்வொன்று கத்துறது, இது எல்லாமே அவங்க பண்ணும்போது அவங்க நேம் தான் எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க. அது எதனாலன்னு தெரியல. இப்போ இவர் வந்து தகுதி தராதரம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இவருக்கு பயம் வந்துருச்சு, நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு. அதுக்கு பார்வதி கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் செஷன் வைக்கிறாரு. பார்வதி கிட்ட போய்ட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி தகுதினா என்ன, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸு, தகுதி இல்லை, தரமற்ற வார்த்தைகள்லாம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸாம். அதுக்கப்புறம் வந்து அப்போ தகுதினா என்னென்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு நாள் திவாகருக்கு எகென்ஸ்டாகவே யூஸ் பண்ணுவாங்க. அது இவருக்கு புரியலை. அது இவர் போய் உளறிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு உடனே சொல்கிறாரு, இல்லை வயசு தகுதி, படிப்பு தகுதி, நம்ம லெவல்னால் ஒரு 7-8 வயசு மூத்தவனா ஒழுங்காக பேசணும்ல, சும்மா வாடா போடான்லாம் பேசினா எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் எஃப்ஜேயை பார்த்துட்டு சீக்கு வந்த கோழின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் ஒரு ஃபேவரட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்ணால் கூட அதை பார்க்குறதில்ல. இப்போ ஒரு பையனை பார்த்துட்டு சீக்கு வந்த கோழின்னு சொல்கிறது கரெக்டாக? தப்பு தான். ஆனால் என்னென்னா எஃப்ஜே யாருக்கும் பிடிக்காது, ரம்யாவை யாருக்கும் பிடிக்காது. ரம்யாவோட தொழிலை வந்து பார்வதி ரொம்ப அசிங்கமாக பேசியிருப்பாங்க. நீ ஆடுறதுனால தான் பருப்பு வேகுது அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. பட் ரம்யாவுக்கு இங்கே ஃபேன்ஸே கிடையாது. அதனால அதை தப்புன்னு எடுத்து சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாரு. திருப்பி நைட்டு 2 பேர் தனியாக உட்காந்து சோஃபாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் பேசுகிறதுல பிக் பாஸ் பேசுகிறதையே கேட்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் பாஸ் பேசுகிறதையே கேட்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியும் திவாகரும். நேற்று பிக் பாஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேரும் அப்படி சண்டை போட்டிருப்பாங்க. இதனால இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸே வந்துட்டு நீங்கள் தான் மோஸ்ட் போரிங் சீசன் 9 தான் உள்ளதுலேயே போரிங் சீசன், இதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக இன்றைக்கி பேசிட்டு போயிருக்கார் போல இருக்கு. ஸோ அவர் இன்றைக்கி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் செலெக்ஷன் எதுவுமே கிடையாது, ஜெயில் செலெக்ஷன் எதுவுமே கிடையாது. பிக் பாஸே வந்து இவங்க தான் போரிங் சீசன் சொல்லி முடிச்சிட்டாரு. அவ்வளோதான், இதான் நடந்திருக்கு இன்றைக்கி. ஸோ இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.